அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் திருவாரூர் போயிருந்தோம் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தைக்க கொடுக்குறதுக்காக. ஈத்க்கு வந்து நான் சவுதி அரேபியா லூலுலேருந்து ஒரு சுடிதார் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த ட்ரெஸ் இதுதான், அந்த மரூன் கலர் ட்ரெஸ்ஸு, கைண்ட் ஆஃப் ரெட்டு. ஸோ அது கூடவே வந்து என் தங்கச்சி மேரேஜ்க்காக எடுத்த புடவை எல்லாமே சேர்த்து தைக்க கொடுத்துருவோம் அப்படின்னு திருவாரூருக்கு ஒரு டெய்லர் கிட்டே போகலாம் அப்படின்னு. போகிற வழியிலேயே வந்து கூத்தானூரில் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நாங்கள் தைக்க கொடுத்துருந்தோம். அதையும் அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எடுக்கணும். அதெல்லாம் வந்து அவர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு திருவாரூர் போயாச்சு. இதுதான் அந்த திருவாரூர் தேர் நிற்கும்னு சொல்லுவாங்கள்ல. திருவாரூர் தேர் இஸ் அ வேர்ல்ட் ஃபேமஸ் ஒன். ஸோ அந்த ஏரியா தான் இந்த பர்டிகுலர் ஏரியா. அந்த தேருக்கு பக்கத்தில் உள்ள தெப்பம், தட் இஸ் அ பாண்ட், கைண்ட் ஆஃப் பாண்டு, தெப்பக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடில் தான் வந்து அந்த தேர் இழுப்பாங்க. ஸோ அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கலான்னு தான் அப்படியே ஒரு குட்டி வீடியோ எடுத்தேன். அண்ட் நாங்கள் போன டைலர் கடை வந்து இந்த ஆர்கே டெய்லர். இது வந்து அந்த அங்காளம்மன் கோயில் தெரு, திருவாரூர் அங்கே தான் இருக்குது. அங்கே போயிட்டு என்னோடய ட்ரெஸ்ஸஸ்ஸு, என் தங்கச்சியோட சாரீஸு அண்ட் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக சீமாட்டிக்கு போனோம். சீமாட்டியில் வந்து ஏதாவது கைண்ட் ஆஃப் ஆஃபர் இதுக்குன்னு போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக போனோம். அண்ட் மெயினாக போனது வந்து இந்த ட்ரெஸ்க்கு நாங்கள் வந்து ஒரு இன்னர் கிளாத் எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தோம். அங்கே அந்த கலர் ஷேட் கிடைக்கலங்கவும் பக்கத்துலேயே வந்து மகாராஜான்னு ஒரு கடை இருக்குது திருவாரூரில், அங்கே போயிருந்தோம். அங்கே போனப்போ வந்து நைட்டியில் ஸ்டோன் வச்சுருந்தாங்க. நைட்டியே ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக போடுறது, அதில் யாராவது ஸ்டோன் வச்சு போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரும் பேசிவிட்டு அங்கேருந்து வந்து நோன்பு இஃப்தார் டைம் வந்துருச்சு. ஸோ எங்கள் மாமி வீட்டு பக்கத்துலேயே எங்கள் அம்மாவோட செகண்ட் பிரதரோட வீடு அங்கே இருக்குது. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் இஃப்தாருக்காக. அங்கே போகும்போது இந்த பிளேஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படியே சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்தது. எனக்கு வந்து எங்கள் ரிலேஷன் எல்லாமே வந்து ஸ்ட்ரீட்குள்ளேயே இருக்கிறதுனால எனக்கு பெருசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதில்ல லீவுக்கெல்லாம் வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி. எங்கள் மாமி மட்டும்தான் திருவாரூர். அவங்க அம்மா வீட்டுக்கு வரப்போ இதுதான் சான்ஸு, நானும் அவங்க கூட சேர்ந்து ஒரு 2 டேஸ் பக்கம் அந்த மாதிரி வந்து ஸ்டே பண்ணுவேன். ஒரு 4th கிரேட் 5th கிரேட் பக்கம் அந்த மாதிரி டைமில் நான் வந்திருக்கேன் இவங்க வீட்டுக்கு. நான் வரேன்னு சொன்னோன்னே எனக்கு தெரியும் கண்டிப்பாக எங்கள் மாமி வந்து எய்தர் கேசரி அப்படி இல்லைனா வந்து பால் கொழுக்கட்டை, இது 2மே என்னோடய ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அது சூடாக செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு நினச்சிட்டே தான் வந்தேன். ஸோ வடை, வாடா, ரோஸ் மில்க்கு, ஆரஞ்சு ஜூஸு எல்லாமே, கடல் பாசி எல்லாமே நான் என்னெல்லாம் நினச்சிட்டு வந்தேனோ எல்லாமே எங்கள் மாமி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து எங்கள் மாமிக்கு செகண்ட் பொண்ணுக்கு ஒரு குழந்த பிறந்தது. அவளையுமே நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அவங்க பேர் மின்ஹா. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் அவங்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.